எங்களது எதிர்பார்ப்பு வந்து தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திரும்ப என்டிஏக்கு வரும். இட் வில் பி ரிப்பீட் ஆஃப் 2019. எப்போ அந்த ஈகோவோ அந்த அந்த பிரச்சனையோ அப்பா மகனுக்குள்ள இருக்கோ அந்த கட்சி ஸ்பிளிட் ஆனதில்லை. தமிழ்நாட்டில் கட்சிகள் வெற்றி பெறுவதில்லை, கூட்டணிகள் தான் வெற்றி பெறுகின்றன. எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறீங்களே ஒழிய சேர்ந்து உழைக்கிறீங்களான்னு நாங்க ஏடிஎம்கே கேடர்ஸும் பிஜேபி கேடர்ஸும் ஜெல்லாயிட்டு எக்ஸலண்டா இந்த எலெக்ஷன்ல திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளுடன் தான் நாம் களம் காண்கிறோம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடைய விவாத அரங்கம் சிறப்பு விவாத அரங்கமாக மாறுகிறது. நம்முடைய விவாத அரங்கத்தில் பங்கேற்பதற்காக ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ராப சீனிவாசன். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ ஏப்ரல் 12 அமித்ஷா சென்னை வந்திருந்தார். என்டிஏ நெட்டுக்குள்ள ஏடிஎம்கே கொண்டு வந்தார், அதிகாரபூர்வமாக அறிவித்தார். அந்த பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். அதுக்கு அப்புறம் தமிழக என்டிஏவுக்குள்ள பிஜேபி ஏடிஎம்கே தாண்டி புதுசா எந்த கட்சியும் உள்ள வரலையே. வெறும் இந்த 2 கட்சியே போதுமா? இதை வச்சு நீங்க ஜெயிச்சிட முடியும்? எங்களது எதிர்பார்ப்பு வந்து தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திரும்ப என்டிஏக்கு வரும். இட் வில் பி ரிப்பீட் ஆஃப் 2019 அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதில் 2 கட்சி இருக்கு, இன்னும் 2 கட்சி தான் வரும், காலப்போக்கில் வரும். அவங்க யாருமே இது வரைக்கும் நாங்கள் திமுக சைடு தான் போகிறோம்னு இது வரைக்கும் யாரும் சொல்லவில்லை. தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் நேரம் இருக்குது. அமித்ஷாவினுடைய அடுத்தடுத்த வருகைகளில் இதெல்லாம் பேசி சரி செய்யப்பட்டு ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸோடு தான் நம்ம எலெக்ஷனை சந்திக்க போகிறோம். அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த எலெக்ஷனில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளுடன் தான் நாம் களம் காண்கிறோம். அதை தாண்டி நமக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லை. குறிப்பாக பிஜேபி வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. அதுக்கு எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர் என்பதிலையும் குழப்பமே இல்லாமல் அறிவிச்சாச்சு. அதனால எடப்பாடி தலைமையில் தமிழக என்டிஏவினுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அது அமித்ஷா டெக்ளரே பண்ணார். பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் ஐ அசர்டிவ்லி ஐ கன்வே. ஏன்னா அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி வரப்போகுது. ஓகே, இல்லைங்களா? அப்போ அதனுடைய ஒரு தலைவர் தான் நமக்கு இங்கே முதல்ல. நீங்க தேமுதிக அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 2 வருங்கிறீங்க. இது தவிர டாக்டர் கிருஷ்ணசாமி வரக்கூடிய அவர் இருக்கிறாரு. கிருஷ்ணசாமியத்தான் 2024 ஒண்ணுமே தராம அவருக்கு அல்வா கொடுத்துட்டீங்க. 2024 அவர் கேட்ட தொகுதி கொடுக்க முடியவில்லை என்ற காரணத்தினால தான் அவர் ஏடிஎம்கேக்கு போனார். அப்போ கூட அவர் டிஎம்கேக்கு போகல, அவர் ஏடிஎம்கே கூட இருக்கார். ஏடிஎம்கே கூட தொடர்ந்து ஒரு தேசியவாத சிந்தனையை வெளிப்படுத்திக்கிறார். he is very close to our ideology. அதான் எனக்கு அவர் மேல் ரொம்ப பெரிய மரியாதை உண்டு. பல விஷயங்கள் நாம பேச தயக்கப்படுகிற, அதை இப்படி சொன்னா பொது வெளியில எப்படி இருக்குமோ நினைக்கிற பல விஷயங்கள் அவர் பேசுறாரு. எஸ், டாக்டர் கிருஷ்ணசாமி பல தடவை கவனிச்சிருக்கேன். மை சல்யூட்ஸ் டு ஹிம். அதனால அவருமே அந்த தேர்தலில் எதிர் முகாமுக்கு அவர் போகல, திமுகவுக்கு போகல, அதிமுக தான் போனார். ஏற்கனவே போன தேர்தலில் ரெட்டலை சின்னத்தில் அவர் நின்றுக்கிறாரு. அதனால அவர் ஏற்கனவே ஏடிஎம் கூட இருக்கார், நம்ம கூட வருவார். ஜான் பாண்டியன் ஏற்கனவே நம்ம கூட இருக்கார், நம்ம கூட தான் வருவார். தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசன் நம்ம கூட தான் இருக்காரு. அதுல வந்து எந்த பிரச்சனையும் டிடிவி நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஓபிஎஸ் மாத்திரம் தான் ஒரு ஹேஸ்டி டெசிஷன். அவர் சின்ன ஈகோனால தவறாக வழிகாட்டப்பட்டு நான் வெளில போகிறேன் வைக்கிறேன்னு பேசிட்டாரு. அது அவருடைய ஸ்டேச்சருக்கு அது வேண்டியதில்லை. ஃபோன் பண்ணேன் எடுக்கலைன்ற மாதிரி சின்ன விஷயங்கள் தேவையில்லை. அவரும் திரும்ப வரணும்னு தான் விரும்புகிறோம். ஒரு முன்னாள் அவர் போறதுக்கு முன்னால மத்திய அரசு, மோடி அரசு கடுமையா விமர்சனம் பண்ணி நான் அதை வேற மாதிரி அந்த அந்த அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை, அந்த வாசகங்களை படிச்சீங்கன்னா அப்படியே திமுகவை உள்வாங்கி கொண்டு வெளிப்படுத்தின மாதிரி இருக்கு. அந்த கல்விக்கு பணம் கொடுக்கல என்ற விஷயம் முடிஞ்சு போய் 6 மாசம் ஆச்சு. அந்த கல்வி திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு பணம் கொடுக்கல. சமகர சிக்ஷா விஷயத்தை பத்தி 6 மாசத்துக்கு முன்னாலே பேசி முடிக்கப்பட்ட விஷயத்த திரும்ப 6 மாசம் கழிச்சு பேசுறாருன்னா, இவருக்கு அந்த அரசியல், இந்த கருத்துக்களை யாரோ எழுதி கொடுத்தது ரொம்ப பழமையான அரசியல்வாதியா இருக்கணும். அது பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் இருக்கணும். பண்ருட்டி ராமச்சந்திரன் இவருக்கு சரியான அட்வைஸ் கொடுக்கல. என்னைக்கோ முடிஞ்சு போன விஷயத்தை எடுத்து பேசி நீங்க வெளியில போங்கன்ற ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு. யாருக்கு சரியான அட்வைசரா இருந்து? அவர் தான் அட்வைசரா இருந்தாரு. தேமுதிகவுக்கு அவர் தான் அட்வைஸ். அவர் சரியான அட்வைஸ் அங்கேயும் கொடுக்கல. நீங்க அவர் அட்வைசரா வச்சிருந்ததுனால இந்த பிரச்சனைன்றது என்ன தனிப்பட்ட கருத்து. ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. முன்னாள் முதல்வர், துணை முதல்வர், தென் மாவட்டங்கள்ல அவருக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் இருக்கு. அதனால ஒரு பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல ஓபிஎஸ் அவர்கள் நம்ம கூட இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே. தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன். அது இல்ல. வரணும்னு ஆசைப்படுறேன். இது உங்க நம்பிக்கையா ஒண்ணு சொன்னீங்க. தேமுதிக வரும், பாமக வரும்னு. பாமக 2 பட்டு இருக்கிறது. தந்தைக்கும் மகனுக்குமான யுத்தம் உச்சகட்டத்துல போயிட்டு இருக்கு. இதுல அன்புமணி அவர்கள் இப்போ ரீசென்ட்டா நடத்தின பொதுக்குழு கூட்டத்துல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எங்களுடைய ஒரே இலக்கு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறது. இதுதான் என்டிஏவுடைய இலக்கு. என்டிஏவுக்கு ரொம்ப நெருக்கமாக வருகிறார். அதே நேரத்துல பூம்புகார்ல மகளிர் மாநாட்டை நடத்தின ராமதாஸ் அவர்கள் அவர் பேசுறப்ப என்ன சொல்லியிருக்கிறார்னா, திமுகவுடன் கூட்டணி உண்டா என்பது குறித்து வருகிற 17ஆம் தேதி நடக்கவிருக்கும் பொதுக்குழுவில் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறார். முடிவு அவர் வந்து கொஞ்சம் திமுகவுக்கு ரொம்ப க்ளோஸா போவார் போல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாமகவே 2 படும் போல இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அன்புமணி தலைமையிலான பாமக உங்களோடையும், ராமதாஸ் தலைமையிலான ஒரு அமைப்பு திமுகவோடையும் இருக்குமா? இல்ல இத 2, 3 கோணங்கள்ல நாம புரிந்து கொள்ளணும் சார். ஒண்ணு, ஒரு கட்சி வந்து இரு தலைவர்களுக்குள்ள ஈகோனால, பிரச்சனைனால, கொள்கை மோதலால ஸ்ப்ளிட் ஆகுறப்ப, அந்த ஸ்ப்ளிட் பெர்மனன்ட் ஆயிடும். நீங்க எம்ஜிஆர் வெர்சஸ் கருணாநிதி, கருணாநிதி வெர்சஸ் வைகோ இப்படி பிரியறது வேற. எப்ப அந்த ஈகோவோ, அந்த அந்த பிரச்சனையோ அப்பா மகனுக்குள்ள இருக்கோ, அந்த கட்சி ஸ்ப்ளிட் ஆனதில்ல. இப்ப இங்க வைகோக்கும், துரை வைகோக்குமே ஒரு கசப்பு வந்துச்சு. இவர் ராஜினாமாவே பண்ணாரு. அந்த கட்சியில அது பெரிய பாதிப்ப உருவாக்கல. அகிலேஷ் யாதவுக்கும், முலாயம் சிங்குக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அது பெரிய பாதிப்ப உருவாக்கல. சந்திரபாபு நாயுடுவுக்கும் அவங்க மாமனார் என்.டி. ராமராவுக்கும் கலைஞருக்கும் மூத்த பிரச்சனை அழகிரிக்குமே வந்து வந்தது. ஒரு பெரிய குழப்பம் உருவாச்சு. ஆனாலும் அந்த தெலுங்கு தேசம் இன்டாக்ட்டா தான் இருக்கு. அதே மாரி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், மு.க. அழகிரிக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வரும்போது, குடும்பத்தில உள்ளவங்களே பேசி அத சரி செய்து விட்டாங்க. குமாரசாமிக்கும், தேவகவுடாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு. எஸ். ஆனா கட்சி ஸ்ப்ளிட் ஆகல. ம். ஏதோ ஒரு இடத்துல அதாவது குடும்பத்துக்குள் ஒரு பிரச்சனையினால கட்சிக்குள் பிரச்சனை வந்தால், அது ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆயிடும்ன்றது தான் இந்தியால நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அது பாமகலயே நடக்கும். நிச்சயமா காம்ப்ரமைஸ் ஆகும். இதுவரைக்கும் ராமதாஸ் அவர்கள், நான் திமுக கூட தான் போறேன்னு எங்கேயுமே சொல்லவில்லை. 1. 2 திமுக கூட போனா, இவர சேர்த்துக்கிறதுல பாமகவ சேர்த்துக்கிறதுல அங்க ஒரு பெரிய தயக்கம் இருக்கு. ஏன்னா திருமாவளவன் இருக்காரு இங்க. திருமாவளவனும், ராமதாஸ் அவர்களும் மேடையில கட்டி பிடிச்சுக்கிட்டு நாங்க ஒற்றுமையா இருக்கோம்னு காமிச்சுக்கலாம், கை கோர்த்துக்கலாம். கீழ விசிக கேடரும், பாமக கேடரும் கட்டி பிடிச்சுக்க மாட்டான், கை கோர்த்துக்க மாட்டான். அது வந்து பெரிய அளவுல வாக்குகள பாமகவோட வாக்குகள அன்புமணி பக்கம் தான் கொண்டு வந்து சேரும். ம். ராமதாஸ் மாத்திரம் வேணா திமுக ஆதரிக்கலாமே தவிர, ம். அந்த சமுதாயத்தோட ஓட்டு, அந்த கட்சியோட வாக்குகள்லாம் இந்த பக்கம் வரும். ராமதாஸ் ரொம்ப அன்பாப்புலர் ஆயிடுவார். அதனால நான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் பிஎம்கே வில் கம் டு என்டிஏ. தேமுதிகக்கு வரேன். இதுவரைக்கும் தேமுதிக கட்சி அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு. பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு. தேமுதிக டிடிவி தினகரன் கூட கூட்டணி வச்சு 21 சட்டமன்ற ஆனா தேர்தல் டிஎம்கேட சந்திச்சாங்க. எப்போதுமே வச்சிருக்கு. இதுவரைக்கும் அவங்க ஹிஸ்டரியில கேப்டன் இருந்த காலத்திலும், இல்லாத காலத்திலும் அவங்க திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டதே இல்ல. ஆனா அண்மையில ஒரு ஒரு மு.க. ஸ்டேஜ்ல ஸ்டாலின பிரேமலதா ஒரு சந்தித்திருக்கிறார். ஸ்டேஜ்ல 2016ல கலைஞர் என்ன சொன்னாரு? பழம் பழம் நழுவி நழுவி பாலில் விழ விழும்போல் இருக்கிறதே காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு. விஜயகாந்த் வந்துருவாருன்னு. ஆனா மறுநாளே ஒரு மக்கள் நல கடைசியில கூட்டணி விழல. மக்கள் நல கூட்டணி தான் போனாரே தவிர, திமுக கூட டிஎம். போகல. ம். அந்த எலக்ஷன்ல விஜயகாந்த் திமுக சைடு போயிருந்தா, கருணாநிதி தான் முதலமைச்சர், விஜயகாந்த் தான் துணை முதலமைச்சர். ம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்த ஒரு காலகட்டத்தில கூட, அவர் டிஎம்கே கூட போகாதப்போ, கேப்டன் இருந்த காலத்திலே போகவில்லை. அவர் இல்லாத காலத்தில அந்த முடிவை பிரேமலதா அவர்கள் எடுக்க ஆனா இப்ப மாட்டாங்க. பிரேமலதா அண்மையில ஸ்டாலின் அவர்கள சந்திச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. பார்த்துருக்காங்க. அதுக்கு மறுநாளே அவர் சுதீஷ் போட்ட பதிவுல, ஜெயலலிதா அம்மையாரையும், பிரேமலதா அக்காவையும் சேர்த்து போட்டு ஒரு படம் போட்டுருக்காரு. நீங்க அத வந்து இந்த பக்கம் கூட்டணிக்கான இதா எடுத்துக்கலாம். ம். தேமுதிகவோட அரசியல பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்க தேர்தல்ல யாருடன் கூட்டணி என்பதை முன்கூட்டியே அறிவிக்கிற பழக்கம் அந்த கட்சிக்கு கிடையாது. அத வந்து கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு சஸ்பென்ஸா வச்சு, கடைசி நேர ட்விஸ்ட்டா அத சொல்லி, நாங்க என்ன முடிவு எடுக்க போறோம்னு சொல்லுவாங்களே தவிர, முன்னாலேயே ஒரு வெல் எஸ்டாப்லிஷ்டு கூட்டணிக்கு தயாரான கட்சி அந்த கட்சியில. அந்த கட்சியினுடைய ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு. மரபு. பிரேமலதாவே ரொம்ப ரீசென்ட்டா என்னுடைய ரோல் மாடல் ஜெயலலிதா தான் சொல்லி. ஆமா. அதனால இந்த தேர்தல்லயுமே ஏப்ரல்ல தேர்தல் நடக்குதுன்னா, ஒரு ஜனவரி, பிப்ரவரி வாக்குல அவங்க கருத்து சொல்லலாம். சொல்லுவாங்களா இருக்கும். ஆனா நிச்சயமா எங்க கூட தான் நம்ம கூட தான் வருவாங்கன்றதுல எனக்கு சந்தேகம் இல்ல. சார் வர்ற 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல என்னென்ன இஷ்யூஸ வச்சு நீங்க களம் காண 2 விஷயம் தான் சார். ஃபெயிலியர் ஆஃப் டிஎம்கே, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஃபோர்த் கமிங் கவர்ன்மென்ட். அவ்வளவுதான். இந்த அரசாங்கம் எல்லாவற்றிலும் முற்றிலும் தோல்வி அடைஞ்சிருக்கிறதுங்கிறது தான் நம்மளுடைய கேம்பெயினோட முக்கியமான விஷயம். கிரைம் உச்சத்துல போய் நிக்குது. சட்டம் ஒழுங்கு
போலீஸ் ஸ்டேஷனை போய் இன்னைக்கு அடிக்கலாம். 5 போலீஸ்காரங்க, காவல்துறை அதிகாரிகள் இந்த 2, 3 வருஷத்துக்குள்ள கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண் ஆசிரியர்கள் மீதான பாலியல் சீண்டல்களும், அதுகளும் ஸ்கூல் கேம்பஸ்ல அதிகமாயிடுச்சு. வெளியில சொல்ல முடியல அவங்களால. பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு ஸ்டாலினே பேசியிருக்காரு. கஞ்சா சாக்லேட்ஸ். கஞ்சா சாக்லேட்ஸ் வந்திருக்கு. அவங்கள இந்த அரசாங்கம் அத கட்டுப்படுத்த முடியல. மக்கள் குமுறி போயிருக்காங்க. டாஸ்மாக் அதனால வர்ற பிரச்சனைகளுக்கு அளவே இல்ல. இப்படி லாக்அப் டெத்ஸ் இந்த மாதிரி தனியாக இருக்கிற வயதான தம்பதியினர் கொல்வதுன்றது கொங்கு மண்டலங்கள்ல அது எத்தனையோ டெத்து அது நிறைய. நிறைய வந்திருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அவர் கூட அதை பத்தி ரொம்ப கொதிச்சு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இப்படி தொடர்ந்து அன்பாப்புலர் கவர்மெண்ட் ஆயிடுச்சு. மக்களுக்கு திமுக ஆட்சியில முதல்ல வருத்தம் வந்தது, அதிருப்தி வந்தது, பின்னால வருத்தம் வந்தது, இப்போ கோபமா இருக்காங்க. இந்த கோபம் என்பது ஆத்திரமா மாறும். ஆத்திரம் ஆயிடுச்சுன்னா நாம தேர்தல் பிரச்சாரம் கூட பண்ண வேண்டியதில்லை. என்டிஏ தான் ஆட்சியில் உட்காந்துருக்கும். அந்த அளவு பண்ண போறோம். நாம we are going to prove that this will be the performing government. எதையுமே நிறைவேற்றல. இன்னைக்கு பாருங்க, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எங்கே பார்த்தாலும் போராட்டம். எல்லா இடத்துலையும் 2024லயே தபால் ஓட்டுல எனக்கு அவ்வளோ அதிக ஓட்டு கிடைச்சிருக்கு. தபால் ஓட்டுலாம் யார் போடுவாங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் போடுவாங்க. மதுரையில தபால் ஓட்டுல அட்பார் வித் சிபிஎம் நமக்கும் ஓட்டு கிடைச்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? திமுக விட்டுட்டு அவங்க ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதான் அர்த்தம். தூய்மை பணியாளர்கள் எல்லா நகராட்சி மாநகராட்சியிலும் போராட்டம் நடத்துறாங்க. அவங்களை நிரந்தர பணியாளர் ஆக்குறேன்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளைக்கு அளவே கிடையாது. இன்னைக்கு எந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் ஒரு ஒர்க் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க. திடீர்னு மணல் விலையை கூட்டுறான். இவ்வளோ கொடுத்தாதான் மணல் சப்ளைன்றான். ஏற்கனவே கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க திணறாங்க. என்னையே வந்து பார்க்குறாங்க பல பேர். கவர்மெண்ட் ஒர்க்கு சார் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் எடுத்து செஞ்சுருக்கேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். திடீர்னு மணல் இவ்வளோ கொடுத்தா தான் நம்ம கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் சார் போய் சொல்கிறது? நீங்கள் ஏதாவது அரசியலில் மேலே வரைக்கும் பேசி உங்கள் கட்சி மூலமாக கட்சியிலேருந்து ப்ரெஷர் கொடுத்து ஏதாவது பண்ண முடியுமான்னு நம்மளை வந்து பார்க்குறவங்க இருக்காங்க. அது மாதிரி இந்த ஸ்மால் சிவில் கான்ட்ராக்டர்ஸுக்கு அவங்க வேலை செஞ்சு முடிச்சு 2 வருஷம் 3 வருஷமாக இன்னும் பணம் வரல. இந்த மன்ரேகா திட்டம்னு ஒன்றுல அதன் மூலமாக கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் போகல. வேலைக்கு இதில் போக்குவரத்து கழக பணியாளர்கள் இருக்காங்கல்ல, ரிட்டையர்ட் ஆனவங்க யாருக்குமே இன்னும் அந்த டெர்மினல் பெனிஃபிட்ஸ் போய் சேரல. ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டான். அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்ல, ஜிபிஎஃப் இருக்கு, கிராஜுவிட்டி இருக்கு, அவனுடைய ஏன் லீவு சரண்டர் பண்ணுற வர லீவ் இருக்கு. அதை கொடுத்து அவனை 58-60 வயசுல வீட்டுக்கு அனுப்புறீங்க. அவன் என்ன பண்ணுவான் வீட்டில் போய்? ஹானரபிள் ரிட்டையர்மெண்ட், செரிமோனியஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. இதில் என்ன இது நடக்காது. 2 வருஷம் 3 வருஷம் வாங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த அரசாங்கத்து மேலே கோபம் இருக்கு, அதிருப்தி இருக்கு. ப்ளஸ் மல்டிபிள் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் விஜயினுடைய எமர்ஜென்சிங்கிறத திமுகவினுடைய ஓட் பேஸை காலி பண்ணிடும். எரோஷன் ஆஃப் டிஎம்கே ஓட்ஸ் தான் விஜயோட எமர்ஜென்சி. அதில் எல்லாமே சேர்ந்து என்டிஏக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை, நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இந்த அதிருப்தியை வந்து கோபமாக மாற்றணும். ஆக்சுவலாக அதிருப்தியை கோபமாக மாற்றணும், ஆத்திரமாக மாற்றுறது. அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கூட்டணிக்கு, என்டிஏவுக்கு இருக்கு. மாற்ற டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கீங்களா? இப்போ உங்கள் கட்சியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து பெரிய அளவில் தொடர்ந்து ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிற மாதிரியே தெரியலை. ஒரு சில இடங்கள்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்கிறப்போ உங்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் அந்த மேடையில் இருக்காங்க, அது ஒன்று. அப்புறம் அஜித்குமார் லாக்அப் மரணம் தொடர்பாக சிவகங்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம், அதில் வந்து கட்சி தலைவர் ஹெச் ராஜாவும் கலந்து கொண்டார். அதே நேரத்தில் ஏடிஎம்கே தலைவர்கள் உதயகுமார் அவங்கெல்லாம் கலந்துட்டாங்க. இதை தாண்டி அது ரெகுலரா 2 பேரும் ஜெல்லாய் இணைந்து செயல்படுற மாதிரியே இப்போ திருநெல்வேலியில டின்னர் எடப்பாடி அவர்கள் யாத்திரைக்கு மாநில தலைவர் அதைத்தான் சொல்றேன். எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறீங்களே ஒழிய சேர்ந்து உழைக்கிறீங்களான்னு நான் கேட்கிறேன். சேர்ந்து சாப்பிட்றதே உழைப்பு தான் சார். சாப்பிட்றதுக்காக சாப்பிடலைங்க. இந்த உழைப்பு நாங்க சேர்ந்துருக்கோம்னு காமிக்கிறதுக்காக தான் டின்னரு. ஏன் சார் டீ பார்ட்டி நடத்தி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கவுத்திர முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு டின்னர் நடத்தி ரூலிங் டிஎம்கே கவுத்திர முடியும் நம்பிக்கை உங்களுக்கு ஏன் வர மாட்டேங்குது? இல்ல, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். எங்களுக்கு தாராளமா இருக்கு. சேர்ந்து செல்கிற திட்டம், சேர்ந்து கூட்டு திட்டம் நிறைய எங்க திட்டத்துல இருக்கு. அது கீழ்மட்டத்துல பண்ணலாம் அப்படின்றது தான் திட்டம். இதை பற்றி அமித்ஷா அவர்களும் தெளிவாக அவருடைய வழிகாட்டுதலை கொடுத்துருக்கிறாரு. இந்த பூத் வலிமைப்படுத்துகிற பணியை முடிச்சதுக்கு அப்புறம் கீழ்மட்டத்துல, ஸ்தல மட்டத்துல
நீங்க ஏடிஎம்கேவோட சேர்ந்து என்னென்னலாம் ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் வழிகாட்டுதல் குடுத்துருக்கிறாரு. எங்களுக்கு அதுக்கான திட்டம் இருக்கு. அத செய்ய போறோம். இப்போ அதிமுக இந்த பயணத்தில அவங்க ரொம்ப உற்சாகமா எல்லா மாவட்டங்களும் அதை நோக்கி இருக்கிறதுனால, அது அது அந்தந்த பயணங்கள் முடிந்த மாவட்டங்கள்ல இந்த பணி ஆரம்பிக்கிறது என்பது சுலபமா இருக்கும். விரைவில நீங்க விரும்புவது நடக்கும். நீங்க களத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. களத்துல ஏடிஎம்கே கேடர்ஸும், பிஜேபி கேடர்ஸும் ஜெல் ஆயிட்டாங்க. எக்ஸலென்ட்டா. எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. இல்ல இந்த இன்டர்வியூக்காக சொல்லாதீங்க. நிஜமாவே. எக்ஸலென்ட்டா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன அதே டின்னருக்கு நான் போயிருந்தேன். அது ஏதோ தலைவர்கள் உட்காந்து ஒரு யாரோ ஒரு 50, 100 பேருக்குள்ள சாப்பிட்டுருவாங்க. டின்னர் சாப்பிடுவோம். கலந்து பேச போறோம்னு நினைச்சு தான் நானும் போனேன். என்னைய கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போனேன். அங்க பார்த்தா அதிமுக தொண்டர்கள், பிஜேபி தொண்டர்கள்னு ஒரு 5000 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல. ம். அவ்வளோ பிஜேபி கேடர் உள்ள வர்றாங்க. வர்றாங்க. அவங்களும் தனியா உணவு ஏற்பாடுலாம் மாநில தலைவர் பண்ணியிருந்தாரு. வந்த எல்லாருக்கும் நல்ல உணவெல்லாம் குடுத்தாருன்னு வச்சுக்கங்க. பட் கேடர் வர்றானே. இப்போ இந்த பயணத்தில எடப்பாடியினுடைய பயணத்தில எல்லா இடங்கள்லயும் பிஜேபி கேடர் கலந்துக்கிறானே. அங்கே உள்ள பிஜேபி கொடி நெறைய இருக்கு நான் பார்க்கிறேன். கீழ் மட்டத்தில இருக்கிற பிஜேபி லீடர்ஸும் அதில போய் கலந்துக்கிறாங்களே. அதனால அதெல்லாம் ஜெல் ஆகும். 2வது இந்த கெயின் வந்து இது வந்து ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணிங்கிறது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் தானே. ம். 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 ஒருத்தருடைய சக்சஸ் இன்னொருத்தருடைய அட் தி காஸ்ட் ஆஃப் தி அதர் இல்ல இங்க. வெரி குட். ம். ஏடிஎம்கே சக்சஸ் அட் தி காஸ்ட் ஆஃப் தி பிஜேபி இல்ல. பிஜேபி சக்சஸ் அட் தி காஸ்ட் ஆஃப் தி ஏடிஎம்கே இல்ல. 2 பேருக்கும் வின்னிங். வின் வின் சிச்சுவேஷன். இத 2 தரப்பும் உணர்ந்திருக்காங்க. நிச்சயமா உணர்ந்திருக்காங்க. கீழ அந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ் தெரிஞ்ச எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. அலையன்ஸ் இல்லாம ஜெயிக்க முடியாது. இல்லன்னா ஒண்ணு செய்யலாம். கூட்டணி வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டாம், பிஜேபி வேண்டாம், அது வேண்டாம். பாமக வேண்டாம், தேமுதிக வேண்டாம். அடுத்த 5 வருஷத்துக்கு திமுகவே ஆட்சியில இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டு நம்ம கட்சி வளர்க்கலாம். 2 ஆப்ஷன் தான் சார். ஏடிஎம்கே ஆட்சி, ஏடிஎம்கே தலைமையில ஆட்சி, பிஜேபி அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது ஒரு ஸ்டேஜ். இது இல்லைன்னா, தி நெக்ஸ்ட் இமிடியேட் பாசிபிலிட்டி என்னன்னா, திமுக ஆட்சி இன்னும் 5 வருஷத்துக்கு தொடரும். இந்த 2ல எது பெட்டர்ன்றது தான் நம்ம முன்னால உள்ள சாய்ஸ். ஒரு தடவ மார்ட்டின் லூதர் கிங் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு உலகமே வந்து வயலன்ஸா, நான் வயலன்ஸான்னு இருக்கே. வயலன்ஸ் முக்கியமா, நான் வயலன்ஸ் முக்கியமான்னு ஒரு பெரிய டிபேட் நடக்குதே. இதுல உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க. இப்போ மார்ட்டின் லூதர் கிங் சொன்னாரு, டிபேட் அது இல்ல. நான் வயலன்ஸா, வயலன்ஸான்ற டிபேட் இல்ல. நான் வயலன்ஸா இல்ல நான் எக்ஸிஸ்டன்ஸான்றது தான் டிபேட்னாரு. அ, அ. ம். எய்தர் யூ பி நான் வயலன்ட் ஆர் யூ பி நான் எக்ஸிஸ்டன்ட். கரெக்ட். உலகமே அழிஞ்சிரும் நான் வயலன்ஸ் இல்லைன்னா. எல்லாம் மாறி மாறி அணுகுண்டு போடுங்க. எவன் மிச்சம் இருப்பான்? இந்த உலகத்தையே 100 தடவை அழிக்கிற அளவுக்கு அணுகுண்டு வச்சிருக்க. அப்புறம் என்ன மிச்சம் இருக்கும்னு கேட்டார் மார்ட்டின் லூதர் கிங். அது மாதிரி இன்னைக்கு வந்து திமுகவே அடுத்த 5 வருஷம் ஆட்சியில இல்ல நீங்க அமர வைக்க நீங்க போறோமா? சொல்றதுடைய இல்ல பொருள் வந்து இங்க பிஜேபி ஆதரவுல அதிமுக ஆட்சி அமைக்க போறோமா? அவ்வளவுதான். நீங்க சொல்றதுடைய பொருள் ஒரு வலுவான கூட்டணி இல்லைன்னா திரும்ப டிஎம்கே தமிழ்நாட்டுல கட்சிகள் வெற்றி பெறுவதில்லை. கூட்டணி தான். நீங்க 1000 விமர்சனம் என் மேல சொல்லுவாங்க. இத கேட்டுட்டு கூட பல பேர் திட்டி போடுவான் என்ன. நான் கவலைப்பட மாட்டேன். கூட்டணிகள் தான் வெற்றி பெறுகின்றன. Yes. இது இவ்வளவு 67 ஆட்சியை பிடிச்ச திமுக இதுவரைக்கும் தனியாக தேர்தலை சந்திச்சதே இல்ல. கூட்டணி இல்லாம. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் அலையன்ஸ் பாலிடிக்ஸ் ஆஃப் அலையன்ஸ். கோயலிஷன் பாலிடிக்ஸ் தான். Coalition தமிழ்நாடு politics பாலிடிக்ஸ். சார் இது என்னுடைய நிறைவான கேள்வி. இது உங்களை பற்றின கேள்வி. 2026 தேர்தல்ல மதுரை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நீங்கள்னு ஒரு பேச்சு அடிபடுகிறது. அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? பேச்சு அடிபடலாம். நான் அடிபடாம பாத்துக்குவீங்களா நீங்க? இல்ல அதுக்கு நிறைய சாத்தியம் இருக்கு போல இருக்கு. இதெல்லாம் எதை வச்சு முக்கியமான சோர்ஸ்ல எல்லாம் இல்ல. கேள்விப்படுறோம். ஓகே தான். இது ஓகே தான். இதுல எதனால அந்த கேள்வி வருதுன்னா, மதுரை நாடாளுமன்றத்துல நான் போட்டியிட்டு பிஜேபி வேட்பாளரா போட்டியிட்டு 2ஆம் இடத்துக்கு வந்தேன்னு தெரியும் உங்களுக்கு. அதிமுக 3ஆம் இடம். அந்த பாராளுமன்றத்திற்குள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள்ல 3 சட்டமன்ற தொகுதிகள்ல பிஜேபி 2ஆம் இடம். இன்னொரு 3 சட்டமன்றத்துல அதிமுக 2ஆம் இடம். புரியுது. முதலிடம் 6லயுமே முதலிடம் வந்து சிபிஎம் தான். அது திமுக கூட்டணிங்கிறதுனால. சிபிஎம்க்கு ஒன்றும் பலம் இல்லை. அங்கே ஆளே இல்லை. Correct. வெங்கடேசனை தவிர 2வது ஆள் சிபிஎம்ல கிடையாது. ஒரே ஆள் தான் இருந்தார். அவர் எம்பி ஆகிட்டார். அவ்வளோதான். இது வெங்கடேசனுக்கு புரியும் இது நான் சொல்றது. மதுரை வடக்குல ஏடிஎம்கே தான் செகண்ட். ம். மேலூர்ல ஏடிஎம்கே தான் செகண்ட். ம். மதுரை மேற்கு செல்லூர் ராஜ் தொகுதி. ம். அதுல ஏடிஎம்கே தான் செகண்ட். மதுரை கிழக்கு அமைச்சர் மூர்த்தி தொகுதி பிஜேபி தான் செகண்ட். ஆ. மதுரை மத்திய தொகுதி அமைச்சர் தொகுதி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிஜேபி செகண்ட், ம். ஏடிஎம்கே தேர்ட். ம். மதுரை தெற்கு பிஜேபி செகண்ட். ஓ அப்போ நமக்கு வாய்ப்புள்ள தொகுதி இப்போ வந்து மதுரை தெற்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்.
பல சர்வே அதை காமிக்குது. ஏன்னா தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் வெங்கடேசன் வந்து 45,000 ஓட்டம் இருக்கார். பிஜேபி வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசன் 42,000 ஓட்டம் இருக்கார். வெறும் 3000 தான் டிஃபரன்ஸ். 3000 கூட இல்லை, 3000ன்றது மேக்ரோவா சொல்லலாம், 3000னு சொல்லலாம். பட் நுட்பமாக கணக்கு பார்த்தா 2,800 அந்த அவ்வளோதான் ஓகே, வருது. 2000 சொச்சம். அவ்வளோதான் வருது. ம். அப்போ வெரி க்ளோஸ் கண்டெஸ்ட் அங்கே. அதிமுக அங்கே 26,000 ஓட்டு தான் இருக்கு மதுரை ஓகே. தெற்குல. ரொம்ப குறைவு. ஸோ ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் டு பிஜேபி இன் மதுரை சவுத் கான்ஸ்டிடுவன்சி ம். எனக்கு. ம். அதனால மதுரை சவுத்தில் பிஜேபி நிற்கும், அதை கேட்கும். ஏன்னா மதுரை மேற்குல செல்லூர் ராஜ் அண்ணன் தான் நிற்பார். ம். ஒவ்வொருத்தரும் எஸ்டாப்ளிஷ்டு ஏடிஎம்கே லீடர்ஸ் இருக்காங்க. அப்படி ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்கு. இதை பற்றி இறுதி முடிவு எடுக்க வேண்டியது கட்சி தான். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஐ ஆம் தி டிசிப்ளின்டு சோல்ஜர் ஆஃப் தி பார்ட்டி. கட்சி என்ன சொல்லுதோ கேட்குற ஆள் தான் நான். அதனால் தெற்கு தொகுதியில் நீங்கள் போட்டியிடுங்கன்னா நான் போட்டியிடுறேன். அதுக்கான So- வாய்ப்பு இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். கட்சிக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லுவேன். ஸோ ப்ரொஃபஸர், நிறைய கொஷின்ஸு, ரொம்ப இன்டெப்த் அனாலிசிஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.